ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சமாக கருவாடு இருக்குது நம்மள்கிட்ட. வெங்காயத்தை வதங்க தட்டி இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடணும். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்ட மாதிரி நமக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா கருவேப்பிலை ஆல்ரெடி உப்பு இருக்குது. மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கணும். வாங்க இப்போ மூடி போட்டு தான் திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த கருவாட்டு போடணும். ஏன்னா அந்த கருவாடு வந்து சட்டுன்னு கரையிற கருவாடு. பார்த்தீங்கன்னா நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ லைட்டாக பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டாக கொஞ்சமாக போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான கருவாடு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவாடு தொட்டுக்க, கருவாடு உருளைக்கிழங்கு தொட்டுக்க நம்ம செஞ்சாச்சு.